நீட் தேர்வில் நடந்த முறைகேட்டுக்கு எதிராக சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் பர்மிஷன் வாங்கி அகிம்சையான முறையில் நடந்துச்சு. அதில் உண்ணாவிரதம் கிட்டத்தட்ட ஒரு 20-21 நாள் நடத்தினாங்க. அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கலைக்கிறதுக்காக வலுக்கட்டாயமாக அவரை தூக்கிட்டு போனாங்க. மாணவர்கள் அதை கண்டித்து பாராளுமன்றம் வரைக்கும் பேரணி போகிறதா அறிவித்து பேரணி போனாங்க. ஆனால் அந்த மாணவர்கள் மேலே ஒரு எப்படியான பட்ட கொடூரமான தாக்குதல் இந்த அரசு முன்னெடுத்திருக்கு. देखिए देखिए ये किस तरीके से यहाँ ये देखिए प्रदर्शनकारियों को किस तरीके से यहाँ पर पीटा जा रहा है, किस तरीके से यहाँ पर लाठीचार्ज किया जा रहा है। आप एक तस्वीर देखिए, ये यहाँ पर घायल हो गए हैं, इनको यहाँ से जो दौड़ाया जा रहा है, इनको देखिए यहाँ से दौड़ा। हम लोग जा रहे हैं, हम लोग तो कवरेज कर रहे हैं ना। हाँ हाँ हम जा रहे हैं, ठीक है। देखिए यहाँ पर लाठीचार्ज फिर हो गया है और ये देखिए जो प्रदर्शनकारियां देखिए किस तरीके से यहाँ दौड़ा कर इन लोगों को यहाँ पीटा जा रहा है। और ये तस्वीरें पटेल चौक की है। पटेल चौक पर आप देखिए कि पुलिस और प्रशासन यहाँ लाठीचार्ज எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அரசுக்கு எதிராக போராடினா அந்த அரசு என்ன வேணா பண்ணலாம், அதுக்கு எதிராக போராடினா இந்த அளவுக்கு கொடூரமா தாக்குவாங்க, இந்த அளவுக்கு கொடூரமா பண்ணுவாங்க அப்படிங்கறது கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஜனநாயக படத்துக்கு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன போஸ்ட் போடலாம், எப்படியெல்லாம் ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்காக அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. நீட் தேர்வுனால எத்தனை பேர்த்தோட வாழ்க்கை போயிருக்கு, அந்த நீட் தேர்வு எத்தனை உயிர்களை பலி வாங்கியிருக்கு. சில பேர் நீட் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ எங்கே போனாங்க அவங்கெல்லாம்? நீட்டில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு, அதை பற்றி யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீட்டுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுறீங்க, அதுவே ஒரு ஊழல் தான். எல்லாருமே படித்து முன்னேறி வந்துருக்காங்க, எவனுமே படிக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது. இப்போ அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அதுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தை அகிம்சையை விட்டாங்களா? விடமாட்டாங்க. அந்த தடியடி நடத்துகிற காவல்துறைக்கு எதிராக மாணவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? அந்த வீடியோ நீங்களே பாருங்க. Hola,